வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 23 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: அரபிக்கடல், வங்கக்கடல் இரு பக்கமும் உயரழுத்த காற்று கிழக்கு திசையிலிருந்து நுழைகிறது. அரபிக்கடல் உயரழுத்தம் சற்று வடக்கே அரபு நாடுகளை ஒட்டி அரபிக்கடலோட வட மேற்கு பகுதியில் நீடிக்கிறது. ஆனால் வங்கக்கடலிலே வலிமையான உயரழுத்தம் கிழக்கு காற்றை ஏற்றுகிறது. அதாவது குடைபோல் இறங்கக்கூடிய காற்றை தரை மீது இறங்க செய்து மேற்கு நோக்கி பயணிக்க செய்கிறது. அதாவது வங்கக்கடலோரம் நுழைந்து உள் மாவட்டங்கள் வழியாக பாலக்காட்டு, கணவாய் மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை நோக்கி பயணிக்கிறது எனலாம். இதனால் வெப்பநிலை கடலோரம் குறைந்தும், அதாவது வழக்கத்தை விட சற்று கூட இருந்தாலும் கடலோரத்தை விட உள்ளே போக போக வெப்பம் அதிகமாக இருக்கும். காரணம், கிழக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஈரம், அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை வெப்பமடைந்து அதில் உள்ள நீராவியாக மாறி வளிமண்டல மேலடுக்குக்கு போன பிறகு வறண்ட காற்றாக மேற்கு நோக்கி பயணிக்கும். இதனிடையே சூரியனின் குத்துக்கதிர் தெற்கிலிருந்து குமரி முனையை நோக்கி நகர்ந்து வருகிறது. வரக்கூடிய ஏப்ரல் 10 குமரி முனையை தொடும். இப்பொழுது குமரி கடலில் பயணிக்க தொடங்கியிருக்கு. நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் இருந்து நிலநடுக்கோட்டை அடைந்தது 21 2 நாள் ஆயிருக்கு. கொஞ்சம் நகர்ந்திருக்கு வடக்கு பக்கம். இதன் காரணமாக காற்று அதிக வெப்பமடையக்கூடிய இடம் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், அதாவது திருநெல்வேலி, கோவில்பட்டி, விருதுநகர், சிவகாசி, இந்த பகுதியெல்லாம் அதிக வெப்பமடைந்திருக்கும். இன்றைக்கு சிவகாசிக்கு 39 டிகிரி செல்சியஸாக உயர வாய்ப்பு இருக்குது. 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த இடம் மதுரை 37, பொள்ளாச்சி 36, 35 இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் இந்த தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தென்கிழக்கிலிருந்து காற்று நுழைகிறது. உயரழுத்தம் சற்று தெற்கே நுழைந்திருக்கிற காரணத்தினால இதனால் என்ன ஆகுன்னா, அந்த கொடைக்கானல் மலையோட தெற்கு பகுதியில் இந்த காற்று தடுக்கப்படுது. அப்போ என்ன ஆகுன்னா, பொள்ளாச்சிக்கு வர வேண்டிய காற்று கொடைக்கானல் மலை தடுத்துரும். அதாவது தேனிக்கு கிழக்கே, கொடைக்கானல் மலைக்கு தெற்கே, அதாவது மதுரை, உசிலம்பட்டி வரைக்கும் கடும் வெப்பமாக புழுக்கமாக இருக்கும் இன்றைக்கு. அதாவது மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த விருதுநகரோட அருப்புக்கோட்டை இந்த பகுதி வரைக்குமே கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். அதாவது 100 டிகிரியை ஒட்டி இருக்கும். மதுரை 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். 98.6 இருக்கும். அடுத்தபடியாக கரூர் மற்றும் ஈரோடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 37, கிட்டத்தட்ட 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். 96.8ஆகவும் இருக்கலாம். இப்படி இருக்கும். 100க்குள்ளே இருக்கும். 100க்கு மேலே போகிறது எங்கன்னா தென் மாவட்ட உள்பகுதி, மத்திய பகுதி இருக்கும் இன்னைக்கு. சரி, நாளை செவ்வாய்க்கிழமை மார்ச் 24 இதே மாதிரி தென் மாவட்டங்களுக்கு தான் இருக்கும். பொள்ளாச்சி கொஞ்சம் உயரம், கொஞ்சம் இந்த உயரழுத்தம் வடக்கு நோக்கி நகரணும். கொஞ்சம் தெற்கே வந்திருக்கிற காரணத்தினால தென்கிழக்கு திசை காற்று நுழையுது, உயரழுத்த காற்று. இதனால் என்ன ஆகுதுன்னா, கொடைக்கானல் மலை தடுக்குது. பழனிக்கு வடக்கே, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதிக்கு வரக்கூடிய காற்று கொடைக்கானல் மலை தெற்கு பகுதியில் தடுக்கிறது. இதனால் வெப்பம் அங்கே அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கிழக்கு திசை காற்றும் வருகிறது. இது மெல்ல நகரும் காற்றாக வருகிறது. இதனால் புழுக்கத்தை கொடுக்கும். அதாவது மாலை ஆன பிறகு தான் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், வியர்வையை கொடுக்கும். பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும், உடுமலைப்பேட்டையை பொறுத்த வரைக்கும், அதே போல் பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில், தாராபுரம் இந்த பகுதியெல்லாம் சூரியன் மறையும் வரைக்கும் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், புழுக்கமாக இருக்கும். ஏன்னா மேற்கிலிருந்து கிளம்பிய காற்று, மெல்ல நகரும் காற்று ரொம்ப 20-10 கிலோமீட்டர் வேகத்தில் வர்றதுனால வெப்பமடைந்து வந்து சேர்வது தாமதம் அடையும். அதே நேரத்தில் அதிகாலை குளிர் விலகுவதற்கும் தாமதம் ஏற்படும். ஆகவே கொஞ்சம் காலை வரைக்குமே கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். காலைக்கு பிறகு தான் வெப்பமாகும். மதியத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் கூடுதல் வெப்பமாகும். பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களில் மாலை 5 மணி 4 மணிக்கு தான் அதிக வெப்பமாக இருக்கும். முன்னிரவு வரைக்கும் கூட புழுக்கமாக ஒரு நிசப்தமான ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு வானிலையை கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய கணவாய் பகுதிகள் இங்கெல்லாம் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகம் தெரியுது. ஏன்னா கொஞ்சம் உயரழுத்தம் தெற்கு நோக்கி நகர்ந்துருக்கு. சரி, நாளைய மறுதினம், அதாவது புதன்கிழமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே போல தான். கொஞ்சம்
வடக்கு நோக்கி நகரும் பொழுது பொள்ளாச்சிக்கு வெயில் கூடும். அப்போ 100 டிகிரிக்கு நெருக்கமாக வரும். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, தாராபுரம், அப்புறம் பார்த்திங்கன்னா காங்கேயம், வெள்ளக்கோயில், பொங்கலூர், கரூர், சென்னிலை இந்த பகுதி, ஈரோடு இந்த பகுதி எல்லாமே கொஞ்சம் 100 டிகிரி நெருங்கும். எப்போ? புதன்கிழமை. ஆனால் பெரும்பாலும் மாலையில் தான் அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும் மதியத்தை விட. காரணம் என்னென்னா, மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து கிளம்பிய காற்று மிக மெல்ல நகர்வதன் காரணமாக மேற்கே வந்தடைவதற்கு மாலை ஆகிடும். அதனால் மாலையில் தான் ரொம்ப ஹாட்டாக புழுக்கமாக வியர்வையாக இருக்கும் மாலையில். ரைட்டு. காரணம் மேற்கு காற்று நுழையாத காரணத்தினால. மேற்கு காற்று மைசூர் வழியாக கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும், அதே போல் பாலக்காட்டு கணவாய் வழியாக கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்திற்கும், செங்கோட்டை வழியாக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டத்திற்கும், கன்னியாகுமரி ஆரல்வாய் மொழி வழியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் அது நுழையக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதிக்கு பிறகு தான். அதாவது வரக்கூடிய சனி ஞாயிறுக்கு பிறகு தான். ஆகவே இந்த ஒரு வாரம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். 29லிருந்து கேரளாவுக்கு மழைப்பிடிவு தொடக்குது. இடிமழை பொழிவு, ஆலங்கட்டி மழைப்பிடிவு கர்நாடகா, கேரளாவிற்கு. அது 3ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே கொடுத்துட்டே இருக்கும். 3ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே கொடுத்துட்டே இருக்கும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொடுக்கும். நீலகிரி, வால்பாறை, கன்னியாகுமரி இந்த பகுதிக்கும், கேரளாவோட அந்த மூணாறு அந்த பகுதிக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவை, இடிமழை பொழிவை வரக்கூடிய 29லிருந்து 3ஆம் தேதி வரை கொடுக்கும். இதில் புதிதாக ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி 2வது வாரத்தில் வரும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது வரைக்கும் பெரிதாக மழை தமிழ்நாட்டில் இருக்காதுங்க. வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கொஞ்சம் தெரியுது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்திற்கும், ஈரோட்டிற்கும், நீலகிரி வரைக்கும் உறுதி. நீலகிரியை தாண்டி திருப்பத்தூர் மாவட்டம் வரைக்கும், கல்வராயன் மலை வரைக்கும் வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது 30, 31 மற்றும் ஏப்ரல் 1, 2, 3 தேதிகளில் ஏதாவது ஒரு நாள் தான் ரொம்ப குறைவான பரப்பில் ஒதுக்கி இருக்கும். இப்போ வரைக்கும் அதுதான் தெரியுது வட உள் மாவட்ட பகுதிகளில். அப்போது டெல்டா, தென் மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மழைன்னா அந்த ஏப்ரல் 2வது வாரம் வரக்கூடியது தான். ஒரு 6ஆம் தேதி வாக்கில் கூட வரலாம். 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு 6ஆம் தேதி வரலாம், இல்லை 7ஆம் தேதி, 8ஆம் தேதிக்கு மேலே உறுதியாக உண்டு. 2வது வாரத்தில் மழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டா மாவட்டங்கள், பிற மாவட்டங்களுக்கு. இவையெல்லாம் ஆய்வில் இருக்குன்னு உறுதிப்படுத்தலை. இவையெல்லாம் ஆய்வில் இருக்குது. ஏன்னா நம்ம படத்தில் நினச்சிருக்க பாருங்க, ஒரு காற்று சுழற்சி, அந்த காற்று சுழற்சி தான் வரணும். அந்த காற்று சுழற்சி கற்பனையான ஒரு படம் தான். இது வரும்பொழுது வரக்கூடிய ஏப்ரல் 2வது வாரத்தில் மழைப்பொழிவை தரும். அது ஒரு பெரிய அளவில் கொட்டி தீர்க்கும் மழைப்பொழிவுலாம் அல்ல. கொஞ்சம் பொறுத்து இருப்போம். எப்படிப்பட்ட ஒரு தீவிரம் இருக்குது, எந்த இடத்துல வரும், இருகாற்று இணைவு ஏற்படும். நிகழ்வு வலிமையாக இருந்தாலும் கடந்த முறை கூட பொழிந்து வந்துச்சு ஒரு வலிமையான நிகழ்வு. ஆனால் இருகாற்று இணைவு எங்கே ஏற்பட்டுச்சு? மேற்கு தொடர்ச்சி மலையில், கேரளா அங்கங்கே போய் ஏற்பட்டுச்சு. ஆகவே எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இருகாற்று இணைவு, வெப்ப குளிர் நீராவி இணைதல் எங்கே நடைபெறுகிறது, வெப்பம் எப்படி இருக்குது, இவையெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இப்பொழுதைக்கு இப்போ மாத இறுதி கேரளா, கர்நாடகா, அதனை ஒட்டி உள்ள தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் நீலகிரி, வால்பாறைக்கு மட்டும் உறுதி இருக்குது. ஒரு சில நாள் வட உள் மாவட்ட பகுதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் வரைக்கும், சேலம், நாமக்கல், வடக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரியுது. இந்த மாத இறுதி நாள் 29, 30, 31, 29 வந்துடாது, 30, 31 அல்லது 1, 2, 3 ஒரு நாள் வரும். அதுக்கு அடுத்தது 2வது வாரம் தான். 2வது வாரம் ஆய்வில் இருக்குது. எங்கே எப்படி என்பது எங்களை பொறுத்திருங்கள், அறிவிக்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும், கடலோரத்தை விட உள்ளே தான் கூடுதலாக இருக்கும். ஆனால் 102க்கு மேலே போயிடாது. 102 ஓரிரு இடங்களில் தான் இருக்கும். பெரும்பாலும் 100 டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கும். கொஞ்சம் திருச்சிக்கு மேற்க கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருந்தாலும் 102, 101க்கு மேலே போகாது. ஆகவே அச்சப்பட வேண்டாம். தற்பொழுது இருக்கக்கூடிய வெயில் மீண்டும் குறைந்து மீண்டும் ஒரு மேற்கு காற்று வரும். இந்த மாத 29ஆம் தேதியிலிருந்து மேற்கு காற்று வரும்பொழுது பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெப்பம் குறைந்து குளிர்ந்த சீதோஷம் நிலவும். வெப்பம் அப்போ எங்கே அதிகரிக்கும்னாக்க சேலம், ஈரோடுக்கு அதிகரிக்கும், வேலூர் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வேலூர் அதிகரிக்கும். ஏப்ரல், மே வந்தாலே வேலூர் அதிகரிக்க தொடங்கும். வேலூர், திருத்தணி அதிகரிக்க தொடங்கும். அப்போ தெற்கே கொஞ்சம் குறையும். தெற்கே சூரியன் குத்துக்கதிர் வருது. ஏப்ரல் 10 தேதிக்கு மேலே தான் தமிழ்நாட்டில் ஏறின பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலூருக்கு அதிகரிக்குமே தவிர உடனடியாக வேலூருக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்பொழுதைக்கு தென் மாவட்டங்கள், அடுத்த மேற்கு மாவட்டங்கள், அடுத்து தான் வட உள் மாவட்டங்கள், வேலூர், திருத்தணி போன்ற பகுதிகள் எல்லாமே. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.